அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு அல்லாஹ் சங்கையான சகோதரர்களே, நாம் முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்கள், அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டியவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்ற வேண்டியவர்கள், மனோ இச்சைக்கு வழிபடாதவர்கள், சுவர்க்கத்தை இலக்காக கொண்டவர்கள், அல்லாஹுடைய பொருத்தத்தை நோக்கமாக கொண்டவர்கள், ஆகிரத்தை அஞ்ச வேண்டியவர்கள், கபரை பயந்து நடுங்க வேண்டியவர்கள், சக்கராத்தை நினைத்து நடுங்க வேண்டியவர்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் தீர்ச்சையாக இருக்கிறது. உலகம் இன்று இருக்கும், நாளை சென்றுவிடும். சொன்ன வார்த்தை உண்மையான வார்த்தை, சத்தியமான வார்த்தை. என்ன வார்த்தை? அலா குல்லு ஷைஇன் மா ஹலல்லாஹ பாத்திலுன் அலா குல்லு நஈமின் லா மஹாலத ஸாயிலுன். சொன்னார், அறிந்து கொள்ளுங்கள் மக்களே, அல்லாஹ்வை தவிர மற்ற அனைத்தும் இந்த உலகத்தில் பொய்யானது. அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலக இன்பங்கள் எல்லாம் ஒரு நாள் நீங்கிவிடும், அழிந்துவிடும், முடிந்துவிடும். ஏமாந்து விடாதீர்கள். ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா. அல்லாஹ் எச்சரிக்கிறான், ஏ மனிதர்களே, உலக வாழ்க்கை, துனியாவுடைய மோகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர். ஷைத்தான் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். ஏமாந்து விடாதீர்கள் முஸ்லிம்களே. உலகத்தில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழுங்கள், அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள், ஆகிரத்தை நோக்கமாக கொண்டு வாழுங்கள். உலகம் பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது, மறுமை முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு அழகிய கூற்றை பதிவு செய்திருக்கிறார். இர்தஹலத்தி துன்யா முதுபிரான். உலகம் எம்மை விட்டும் தூரமாகி புறமுதுகு காட்டி சென்று கொண்டே இருக்கிறது. வர்தஹலத்தில் ஆகிரத்து முக்பிலான். மறுமை நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. புகாரில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 2 விரல்களை இப்படி காட்டி சொன்னார்கள், புஇஸ்து அன வஸ்ஸாஅத்து கஹாத்தைன். நானும் உலக அழிவும், நானும் மறுமை நாளும் இவ்வளவு நெருக்கம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நெருங்குகிறது சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்லி 1400 ஆண்டுகள் நம்மை கடந்து விட்டது. அப்படி என்றால் இந்த உலகத்தில் நாம் எப்படி நிம்மதியாக வாழ்வது? நாம் எப்படி பயமில்லாமல் வாழ்வது? நாம் எப்படி உலகத்தை மட்டும் நோக்கமாக கொண்டு வாழ்வது? நம்முடைய நோக்கம் மறுமை. இர்தஹலத்தில் ஆகிரத்து முக்பிலா. முன்னோக்கி வருகிறது மறுமை. தயாராகுங்கள் சகோதரர்களே. வலிகுல்லி வாஹிதின் மின்ஹுமா பனூன். சொன்னார் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. உலக மக்களை 2ஆக பிரித்தார். ஒரு கூட்டம் உலகத்தை நோக்கமாக கொண்டு வாழ்கிறார்கள், முஸ்லிம்கள் கூட அப்படி வாழ்கிறார்கள். இன்னொரு கூட்டம் மறுமையை நோக்கமாக கொண்டு வாழ்கிறார்கள். ஃபகூனு மின் அப்னாஇல் ஆஹிரா மின் அப்னாஇத் துன்யா. துன்யாதாரிகளாக, உலக மோகம் பிடித்தவர்களாக ஆகிவிடாதீர்கள். ஏன் தெரியுமா? ஃபைனல் யௌம அமலுன் வலா ஹிசாப். இந்த உலகம் இருக்கிறதே, இது அமல் செய்ய வேண்டிய இடம். இந்த உலகம் இருக்கிறதே, இது நல்ல அமல்கள் செய்ய வேண்டிய இடம். இங்கே நீங்கள் அமல் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அல்லாஹ் உங்களை கேள்வி கேட்க மாட்டான். ஆனால் கதன் மறுமை, கதன் மறுமை, ஹிசாபுன் வலா அமல். அங்கே அமல் செய்ய முடியாது, அங்கே உங்களால் தொழ முடியாது, அங்கே போய் உங்களால் நோன்பு வைக்க முடியாது, அங்கே ஹஜ்ஜி செய்ய முடியாது, அங்கே பள்ளிவாசல் கட்ட முடியாது. நற்குணத்தின் தாயகம், நபிகள் நாயகம் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டது ஏன் சகோதரர்களே? அல்லாஹ் நினைத்திருந்தால் அவரை தங்க கட்டிலில் படுக்க வைத்திருப்பான். அல்லாஹ் நினைத்திருந்தால்
கேமராவை புரட்டுங்கள், அந்த ஸ்ரீதேவியின் வாழ்க்கையை பாருங்கள். எப்படி வாழ்ந்தார், எப்படி வாழ்ந்தார், எவ்வளவு தியாகம் செய்தார், எவ்வளவு கஷ்டப்பட்டார். நிம்மதியாக சாப்பிட்டது கிடையாது. புகாரியில் வருகிறது, லம் யக்குலின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஹிவானின் கத்ஸ். மௌத் வரை அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேசைக்கு மேல் உட்கார்ந்து சாப்பிட்டது கிடையாது. ஏன்? அந்த வீட்டில் மேசை இருக்கவில்லை. வெள்ளிக்கிழமை நாள் வந்துவிட்டால் சகோதரர்களே, மிஸ்கீன்கள் கூட பிரியாணி தின்னும் நாள் இது. நம்முடைய வீட்டில் ஒரு வெரைட்டி தான், ஆனால் அவர்களுக்கு பல வெரைட்டி, வகை வகையான சாப்பாடு, விதம் விதமான சாப்பாடு. பொரித்தது வேண்டுமா, டபுள் வேண்டுமா, பிரியாணி வேண்டுமா, ஃப்ரைட் ரைஸ் வேண்டுமா, ஆர்டர் பண்றது வேண்டுமா, வீட்டில் ஆக்குறது வேண்டுமா. தவறல்ல சகோதரர்களே, ஹராம் அல்ல, சாப்பிடலாம், முடியும், ஆகுமானது. ஆனால் கொஞ்சம் திரும்பி பாருங்கள் நம்முடைய தலைவரின் வாழ்க்கையை. புகாரியில் வருகிறது, லம் யரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாத்தன் ஸமீகன் பிஐனிஹி கத்ஸ். பொரிச்ச இறைச்சி நாங்க சாப்பிடுவோம், பொரியல் இல்லாமல் இறங்காது நமக்கு. ஆனால் நம்முடைய தலைவர் பொரிச்ச இறைச்சியை தன்னுடைய கண்ணால் கண்டது கிடையாது. புகாரி பொரிச்ச இறைச்சி. நம்மளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டா, இதெல்லாம் ஒரு சாப்பாடா? சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டது சலிக்காத மாவு, சலிக்காத கோதுமை. விளங்கும் பாசையில் சொல்வதாக இருந்தால், அரிசியும் உமியையும் போட்டு ஆக்கினா எப்படி இருக்கும்? அரிசி, நெல்லு, உமி எல்லாத்தையும் கலந்து ரைஸ் குக்கர்ல வச்சா நாம் சாப்பிடுவோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டது அதுதான், அதைத்தான் சாப்பிட்டார். கேட்டார்கள், ஏன் உங்களுடைய வீட்டில் முன்ஹல் மாவரி இருக்கவில்லையா? மாவரியை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கண்களால் கண்டது கிடையாது. இந்த உலகம் நோக்கமாக இருந்திருந்தால் அவர் மன்னனாக வாழ்ந்திருப்பார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுக்க இயலும் என்றால் நம்முடைய தலைவருக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகியும் இந்த உலகத்தில் ஆட்சி செய்தார் என்றால் அல்லாஹ் நம்முடைய தலைவருக்கு ஆட்சியை கொடுக்க மாட்டானா? நான் அடிமையாகவும் ஒரு ரசூலாகவும் வாழ்கிறேன், அரசாட்சி எல்லாம் எனக்கு வேண்டாம். சஹீஹுல் புகாரியில் வருகிறது. சகோதரர்களே, 29 நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாரை எச்சரிப்பதற்காக மனைவிமாரை விட்டும் ஒதுங்கி இருந்தார்கள். மனைவிமாருடைய கல்பில் இருந்து துனியாவுடைய மோகத்தை கலட்டுவதற்காக. ஹஜ்ரத் உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெருங்கிய நண்பர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மாமனார், ஹஃப்ஸா நாயகியின் தகப்பனார், மகளுக்கு ஏசி விட்டு நாயகத்தை சந்திக்க வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டுக்குள் அன்றுதான் அவர் செல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த வீட்டுக்குள் துனியாவுடைய ஆகிரத்துடைய தலைவரின் வீட்டுக்குள் நான் கண்டது 3 பொருள். சோஃபா செட் அல்ல, பெட்ரூம் செட் அல்ல. அந்த வீட்டுக்குள் இருந்தது ஒரு மூலையில் கொஞ்சம் கோதுமை கொட்டைகள், முதலாவது. இரண்டாவது, பதனிடப்படாத மிருகத்துடைய தோல் துண்டு. மூணாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருந்த ஈச்ச ஓலையால் செய்யப்பட்ட பாய். கண்டதோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்கள் கலங்கிவிட்டார், கண்கள் கலங்கிவிட்டார். உமரை கண்ட ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியாவில் இன்பமாக சந்தோஷமாக சுகத்தோடு வாழ்கிறார்கள். நீங்கள் அல்லாஹ்விடம் கையை ஏந்தினால் அல்லாஹ் உங்களுக்கு தரமாட்டானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்டார்கள், அஃபீ ஷக்கின்
அன்த யப்னல் கத்தாப், கத்தாபுடைய மகனே உமரே, உனக்கு சந்தேகமா? உனக்கு சந்தேகமா? அல்லாஹ் எங்களுக்கு இங்கே தரமாட்டான், எங்களுக்கு இங்கே எதுவும் தேவையில்லை உமரே, எங்களுக்கு வேண்டும் ஆகிரா. இன்னஹும் கௌமுன் உஜ்ஜிலத் லஹும் ஹஸனாத்துஹும், இந்த முஷ்ரிக்குகள், அல்லாஹ்வை மறுத்தவர்கள், அல்லாஹ் இவர்களுக்கு உலகத்திலேயே எல்லாத்தையும் கொடுத்து முடித்து விட்டான், அவர்களுக்கு மறுமையில் எதுவும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்தார்கள். ஜனாதிபதி சாதாரண ஜனாதிபதி அல்ல, ஒரு நாட்டுக்கு தலைவர் அல்ல. உலமாக்கள் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், இப்பொழுது உள்ள கணக்கின்படி 41 நாட்டுக்கு ஒரு ஜனாதிபதி. 41 நாடு, சவுதி அரேபியாவிலிருந்து ரஷ்யா வரை, சவுதி அரேபியாவிலிருந்து இந்துஸ்தான் வரை, சவுதி அரேபியாவிலிருந்து சைனா வரை பரந்த விரிந்த மகா சாம்ராஜ்யம். ஜனாதிபதி மதீனாவில் அவருக்கென்று ஒரு மாளிகை கிடையாது, மதீனாவில் அவருக்கென்று சொந்தமாக ஒரு வீடு கிடையாது, மதீனாவில் அவருக்கென்று சிம்மாசனங்கள் கிடையாது. சகோதரர்களே, ஆட்சியை ஏற்றவுடன் வியாபாரியாக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி மஷூரா செய்தார். இப்பொழுது ஆட்சி பொறுப்பை நான் ஏற்றதால் என்னால் தொழில் செய்யும், வியாபாரம் செய்யும் சந்தர்ப்பம் கிடையாது. எனவே நீங்கள் என்னை என்ன செய்ய சொல்கிறீர்கள்? மக்கள் எல்லாம் பல ஆலோசனை சொன்னார்கள். உமரே, நீங்கள் வேண்டிய சல்லியை எடுத்துக் கொள்ளலாம், வேண்டிய பணத்தை எடுக்கலாம், பல ஆலோசனைகள். நீங்கள் பொது நிதியிலிருந்து, அரசாங்கத்திலிருந்து உங்கள் தேவைக்காக அளவில்லாமல் பாவிக்கலாம். ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அமைதியாக இருந்தார். அலி, உன்னுடைய கருத்து என்ன? சொன்னார், அமீருல் முஃமினீன், உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் செலவுக்கு எவ்வளவு தேவையோ நீங்கள் அதை மாத்திரம் எடுக்கலாம், அதை மாத்திரம் எடுக்கலாம். அந்த மஷூராவை ஏற்றுக்கொண்டார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களே, சம்பளம் சாதாரண சம்பளம். சிந்தியுங்கள், உதாரணமாக யோசியுங்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பொருளாதார சிக்கலான காலத்தில் ஒரு மனிதனுக்கு, ஒரு சாதாரண குடும்பஸ்தனுக்கு 20,000, 25,000, 30,000 பணம் போதுமா? ஒரு ஜனாதிபதியுடைய சம்பளம், 41 நாடுகளின் தலைவரின் சம்பளம், வாழ்வதற்கு போதாத சம்பளம். இப்பொழுது 4 சஹாபாக்கள் ஆலோசனை செய்தார்கள். ஹஜரத் அலி, ஹஜரத் உஸ்மான், ஹஜரத் தல்ஹா, ஹஜரத் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹும். அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்வாதாரத்துக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், சிரமப்படுகிறார். அவருடைய சம்பளத்தை கூட்டினால் நல்லமே, சம்பளத்தை கூட்டலாம். ஆனால் அவரிடம் சென்று நாங்கள் பேசினால் என்ன நடக்கும் என்று தெரியாது. எனவே அமீருல் முஃமினீனுடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவை அழைத்து சொன்னார்கள், உங்களோட வாப்பாட்ட சொல்லுங்க, சம்பளத்தை கூடிய அடுக்க சொல்லுங்க, கொஞ்சம் உடுப்பு நல்லா உடுக்க சொல்லுங்க, கொஞ்சம் நல்ல சாப்பாடு சாப்பிட சொல்லுங்க, கொஞ்சம் நல்ல விருப்பில் படுக்க சொல்லுங்க. ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா வாப்பாவின் மகள் வாப்பாவை அழைத்து இந்த விடயத்தை சொன்னபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு முகமெல்லாம் மாறி சிவந்து கடுகடுப்போடு கேட்டார், இதை உன்னிடம் சொன்னது யார்? இதை உன்னிடம் சொன்னது யார்? சொன்னார், ஹஃப்ஸா, அது அமானிதம், சொல்ல முடியாது. அவர்களுடைய பெயரை மாத்திரம் நீ சொன்னால், அவர்களுடைய பெயரை மாத்திரம் நீ சொன்னால் அவர்களுடைய முகத்தை நான் மாற்றுவேன், அவர்களுடைய முகத்தை நான் மாற்றுவேன். ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, நீ வாழ்ந்தது யாரோடு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு. சொல், உன்னுடைய கணவன்
சொன்னார் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ரெண்டே ரெண்டு காவி நிறத்தில் ரெண்டு உடுப்பு இருந்தது என்னுடைய வீட்டில். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை நாளில் அதை உடுப்பார், அல்லது வெளிநாடுகளிலிருந்து வெளியூர்களிலிருந்து யாராவது முக்கியஸ்தர்கள் வந்தால் மாத்திரம் அதை உடுப்பார்கள். அதுவும் விலை உயர்ந்த ஆடை அல்ல. ஹப்ஸா, சொல், உன்னுடைய கணவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டது எது? சொன்னார், எங்களுடைய வீட்டில் முழுக்க முழுக்க சாப்பாடு சலிக்காத கோதுமை மாவால் செய்யப்பட்ட ரொட்டிதான். ஒரே ஒரு நாள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு நெய் போத்தலுடைய அடிப்பகுதியில் நெய் கொஞ்சம் இருந்தது. அந்த ரொட்டியில் நான் அதை பூசி கொடுத்தேன். டேஸ்டாக இருக்கிறது என்று சொல்லி சாப்பிட்டார்கள். பக்கத்தில் இருந்தவர்களுக்கும் அதை பங்கு கொடுத்தார்கள். இதுதான் என்னுடைய கணவன் சாப்பிட்ட விலை உயர்ந்த சாப்பாடு. ஹப்ஸா, உன்னுடைய கணவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்த விலை உயர்ந்த பெட் எது? சொன்னார், என்னுடைய வீட்டில் முரட்டு துணி ஒன்று இருந்தது. கோடை காலத்தில் அதை நான் நாளாக மடிப்பேன், அதன் மீது படுப்பார்கள். கூதல் காலத்தில் குளிர் காலத்தில் அதை இரண்டாக மடிப்பேன், அதை போத்திக் கொண்டு படுப்பார்கள். இதுதான் என்னுடைய கணவனுடைய வாழ்க்கை. சொல்லிவிட்டு ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா தேம்பி தேம்பி அழுது விட்டார். சொன்னார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமரே, ஹப்ஸா, உன்னிடம் சொன்னவர்களிடம் சொல், மௌத்து வரைக்கும் நான் என்னுடைய தோழருடைய வழியை தவிர வேறு எதையும் நான் பின்பற்ற மாட்டேன். ஒரு முறை சகோதரர்களே, வெள்ளிக்கிழமை நாள் குத்பா ஓத உமர் ரலியல்லாஹு அன்ஹு லேட்டாகி வந்தார்கள். சஹாபாக்கள் காரணம் கேட்டார்கள். சொன்னார், என்னிடம் இருந்தது இதே ஆடை மட்டும்தான், இது கழுவி காய்வதற்கு லேட்டாகிவிட்டது, மன்னித்துக் கொள்ளுங்கள். பக்கத்து நாட்டில் ஒருவன் ஒரு கோட் போடுறான். ஸ்ரீலங்கா சல்லிப்படி 45 லட்சம். 45 லட்சம். ஆனால் அந்த நாட்டில் அவன் முஸ்லிம்களை துவேஷத்தை தவிர வேறு எதையும் வளர்க்கவில்லை. சகோதரர்களே, துனியா இருக்கலாம், பணம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் பணம் தான் வாழ்க்கை, உலகம்தான் வாழ்க்கை, துனியாதான் வாழ்க்கை என்று ஏமாந்து விடாதீர்கள். நான் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனைவருடைய பெயரும் இன்று வரை நிலைத்திருப்பது துனியாவால் அல்ல, அவர்கள் உலகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக செய்த சாதனையால். அற்ப வாழ்க்கை சகோதரர்களே, இந்த அற்ப வாழ்க்கைக்காக நீண்ட கால நிரந்தரமான வாழ்க்கையை வீணாக்கி விடாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்ந்தது 63 ஆண்டுகள். இன்று கபரில் வாழ்கிறார்கள் 1448 ஆண்டுகள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்தில் வாழ்ந்தது 63 ஆண்டுகள். இன்று கபரில் வாழ்கிறார் 1436 ஆண்டுகள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்தில் வாழ்ந்தது 63 1410 ஆண்டுகள். 60 பெரிதா 1000 பெரிதா? 60 பெரிதா 1000 பெரிதா? 60க்காக 20க்காக 1000 நாசமாக்கி விடாதீர்கள். 1000 நாசமாக்காதீர்கள். சரி, கபராவது 1000 முடிந்துவிடும், 2000 முடிந்துவிடும். ஆனால் மறுமை 50,000 சனா. அல்லாஹ் சொல்கிறான் 50,000 ஆண்டுகள். முடியாது சகோதரர்களே. ஒரு நாள் 50,000 ஆண்டுகள். அழியாது, முடியாது. உலகத்தில் பேரோடு புகழோடு வாழ்ந்தவர்கள் எல்லாம் இன்று கபரில் எலும்பும் இல்லாமல் ஆகிவிட்டார்கள். ஏமாந்து விடாதீர்கள். இலங்கையிலிருந்து மாணிக்கம், சைனாவில் இருந்து மாணிக்கம், அரபு தேசத்தில் இருந்து மாணிக்கம், ஆங்கில தேசத்தில் இருந்து மாணிக்கம், விதம் விதமாக நவரத்தின கற்களால்
அலங்கரித்தார் ஷாஜஹான் தாஜ்மஹாலை. சகோதரர்களே, சிந்தியுங்கள். தனி பளிங்கு கற்கள், பளிங்கு கற்கள் 400 வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட கட்டிடம். எதற்காக? தன்னுடைய காதல் மனைவி மும்தாஸுக்காக. மௌத்தா போன மும்தாஸ ஒரு இடத்துல தற்காலிகமாக அடக்கம் செய்துவிட்டு 20 வருடங்களுக்கு பின்னால் தாஜ்மஹால் கட்டி முடித்து மௌத்தாகி அடக்கின ஜனாசாவை தோண்டி எடுத்து தாஜ்மஹாலுக்குள்ள புதைத்தான். தாஜ்மஹால் காலையில் ஒரு நிறம், மாலையில் ஒரு நிறம், இரவு நேரத்தில் ஒரு நிறம். போய் பார்த்தவர்களுக்கு தெரியும். அதிகாலையில் லைட் பிங்க் கலர், மாலை நேரத்தில் ஒரு பிளாக் தாஜ்மஹால், கருப்பு தாஜ்மஹாலை கட்ட ஆரம்பித்தான். உடனே மகன் அவுரங்கசீப் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஆலிம் வாப்பாவை பிடித்து ஜெயிலில் அடைத்தார். ஏன்? நீ உலகத்தில் கட்ட வேண்டியது தாஜ்மஹால் அல்ல. உலகத்தில் அல்லாஹ் உனக்கு தந்த பதவியை, வசதியை, வாய்ப்பை, ஆட்சியை வைத்து நீ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஹயாத்தாக்க வேண்டும். என்ன பிரயோசனம்? இதே தாஜ்மஹால் ஒரு பள்ளிவாசலாக இருந்திருந்தால் இன்று கபரில் நன்மைகள் நிறைந்திருக்கும். ஆண்கள் பறித்தான். கடைசி மன்னர், கடைசி மன்னர் ஜாஃபர், சகோதரர்களே, முகலாய பேரரசின் ஆங்கிலேயர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டான். சிறைப்பிடிக்கப்பட்டு ஜெயிலில் கொண்டு போய் வைத்து மன்னருக்கு காலை உணவு வருகிறது, சாப்பாடு வருகிறது. மன்னர் நினைத்தார், ஜெயிலில் அடைத்தாலும் ஆங்கிலேயன் பரவாயில்லை, சாப்பாடு தருகிறானே. சாப்பாட்டை திறந்து பார்த்தால் மன்னருடைய குழந்தைகளின் தலை தட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, இதெல்லாம் பாடம். அக்கறைப்பட்ட மக்களே, சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். 51 பள்ளிவாசல் அக்கரைப்பற்றி, 19 ஜுமா பள்ளி, 50,000 முஸ்லிம்கள். ஆனால் ஒரு பள்ளிவாசலாவது இருக்கிறதா? நம்முடைய ஊரில் 100க்கு 100% தொழுகையாளிகள் உள்ள பள்ளிவாசல். இதுதான் கண்குளிர்ச்சி. சகோதரர்களே, துனியா அல்லாஹ் எழுதியதை உங்களுக்கு தருவான். நம்முடைய ஊர் முழு இலங்கையும் அறியப்பட்ட ஊர், எல்லா வசதி வாய்ப்புகளும் நிறைந்த ஒரு ஊர். இன்றைக்கு சகோதரர்களே, வாலிபர்களே, புத்திஜீவிகளே, அரசியல் செய்பவர்களே, தலைவர்களே, படித்தவர்கள், ஊரில் வாழ்ந்த மண்ணின் மைந்தன். அதுவரை நீங்கள் துனியாவில் என்ன செய்தாலும் அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான். ஆகையால் முஸ்லிம்களே, அல்லாஹ் நமக்கு தந்த பாக்கியம், நாம் ஒரு செறிவான பலம் வாய்ந்த முஸ்லிம் ஊர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் துனியா நமக்கு பெருகிக் கொண்டே போகிறது, ஆகிரத் நம்மை சுற்றும் தூரமாகிக் கொண்டே செல்கிறது. சிந்தியுங்கள், அல்லாஹ்வை நெருங்குங்கள், தொழுகையாளிகளாக மாறுங்கள். வாலிபர்களே, முடிவெடுங்கள். இன்றைய அசர் தொழுகையிலிருந்து ஒரு தொழுகையை கூட நான் விட மாட்டேன். முடிவெடுங்கள். அல்லாஹ்விடம் வாக்கு கொடுங்கள். வாழ்ந்து பாருங்கள், செய்து பாருங்கள். அல்லாஹ்வுக்காக ஹராத்தை விட்டு பாருங்கள். அல்லாஹ் உங்களை எங்கேயோ கொண்டு போய் வைப்பான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக.